நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ அப்படின்னா கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்துக்கினதுக்கப்புறம் பனவெல்லம் சேர்த்துக்கோங்க. பனவெல்லம் ஒரு கப் எடுக்கிறோம்னா அது 3/4 கப் எடுத்துக்கோங்க. 3/4 கப் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டோன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 100 ml கிட்ட கூட ஆகும். நிறையா ஆகும். அதுக்கு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டே இருக்க பார்த்துக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி திரிஞ்சு வரும். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கட்டி ஆகும். அந்த சமயத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த பொங்கி வரும். அந்த நல்லெண்ணன்றதுனால பொங்கி வரும். இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ் ரெடி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சாய்ச்சி வச்சோம்னா எண்ணெய்லாம் தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை, டேக் கேர்.